ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நம்முடைய மறைமாவட்ட ஆயர் தலைமையிலே குருக்களும் பொதுநிலையினர் நீங்களும் நாம் எல்லோரும் ஒன்றாக கூடி நம்முடைய மறை மாவட்டத்தின் பொறுப்பை ஏற்று மறை மாவட்டத்திற்காக தங்களை அர்ப்பணித்து இந்த மறை மாவட்டத்தை உயர்த்திய, பல்வேறு வகையில வளர்த்திய முன்னாள் ஆயர்கள் குருக்களுக்காக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறோம். அவரை நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 1846 அக்டோபர் 4 இந்த மறை மாவட்டமாக அறிவிக்கப்பட்டு அதனுடைய முதல் ஆயர் மெல்கியோர் மரியோன் தே பிரசியாக் ஆண்டகையவர்கள் அன்றைய தலைமைப்பிடமாயிருந்த கருமுத்தம்பட்டியிலே ஆயராக அபிஷேகம் செய்யப்பட்டார். 1846 அவர் அபிஷேகம் செய்யப்பட்டிருந்தாலும் அதற்கு முன்பாக ஏறக்குறைய 180-200 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தே இந்த தல திருச்சபை உயிரோட்டமுள்ள ஒரு தல திருச்சபையாக இருந்திருக்கிறது. அதிலும் கணுவுக்கரை புளியம்பட்டிக்கு பக்கத்துல இன்றைக்கு ஒரு சின்ன கிராமம், அது அப்படியே விட்டுட்டு நாம அந்த கணுவுக்கரை அதை மையமாக வைத்து சேசு சபை குருக்கள் 16ஆம் நூற்றாண்டிலிருந்தே சேசு சபை குருக்கள் மதுரா மிஷன் மதுரையிலிருந்து இந்த பகுதிகளுக்கெல்லாம் வந்து நற்செய்தி அறிவித்தார்கள். ஆங்காங்கு ஆலயங்களை கட்டி எழுப்பினார்கள். மக்களுக்கு 2 மாதத்துக்கு ஒரு முறை 3 மாதத்துக்கு ஒரு முறை சுற்றி வந்து மக்களுக்கு அருட்சாதனைகள், நல்ல பாவச்செய்தி கேட்பது, நன்மை கொடுப்பது, 2-3 நாட்கள் பூசி வைப்பது என்று சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள். மையம் இருந்தது அந்த கணுவுக்கரை. அதற்கு ஒத்த வகையிலே அதனோடு கூட கோவை, கருமத்தம்பட்டி, அத்திக்கோடு, கண்ணம்பாளை இந்த பகுதிகளில் முக்கியமாக மக்கள் இருந்தார்கள். மையமாக இருந்து திருச்சபை வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சேசு சபையார் இந்த இடங்களை எல்லாம், இந்த பகுதிகளை எல்லாம் கண்காணித்து வந்த வேளையிலே 1775 ரோமையில் இருக்கக்கூடிய மறைபிறப்பு பேராயம் பிரபகாந்தா ஃபீதே மறைபிறப்பு பேராயம் இயேசு சபையார் இடத்தில் இருந்து இந்த பொறுப்பை விலக்கி விட்டு பாரிஸ் வேத போதக சபை, எங்க பார்த்தாலும் பார்த்திருக்கீங்க, நம்ம ராண்டி மடத்தில் ME போட்டு மேல ஒரு சிலுபுரு மிஷியோன் எத்ரான்ஜே தே பாரிஸ் மிஷனரிஸ், பாரிஸ் மிஷனரிஸ் வேத போதக சபை, பாரிஸ் வேத போதக சபை. நம்முடைய இன்றைக்கு முன்னால் இருந்த, உங்களுக்கு தெரியும், நம்முடைய ராண்டி சாமியாரு, இந்த கஸ்தானியர் பலவாளையம் கண்ணம் கஸ்தானியர் சாமியாரு, கோஸ், இவங்கெல்லாம் இந்த சபை சார்ந்தவர்கள். நம்முடைய மறை மாவட்டத்தில் இவர்களிடத்தில் ஒப்படைக்கப்படுது. இந்த பாரிஸ் வேத போதக சபையை சார்ந்த சாமியார் குருக்கள் அவருடைய தலைமையிடமாக பாரிஸ், பிரெஞ்சுக்காரங்க இல்லையா, தலைமையிடம் எங்க இருக்கும்? பாண்டிச்சேரியை தலைமையிடமாக வைத்துக் கொண்டு அங்கிருந்து மைசூர் வரைக்கும் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் மறைபரப்பு பணி செய்து கொண்டிருந்தார். மைசூர் வரைக்கும், அதிலே கோயம்புத்தூர் பகுதியும் அடங்கி இருக்கிறது. இவ்விதமாக அவர்கள் மறைப்பணி செய்து கொண்டிருந்த வேளையிலே மிக செழிப்பாக இங்கு கிறிஸ்துவம் வளர்ந்து வருவதை பார்த்து ரோமை பேராயம் இந்த பகுதியை தனியாக பிரித்து, கோயம்புத்தூர் பகுதியை தனியாக பிரித்து 1846 அக்டோபர் 4 ஒரு புதிய ஆயரை நமக்கு கொடுக்கிறது. அங்கே பாண்டிச்சேரி மறை மாவட்டத்தில் பணியாற்றி கொண்டிருந்த மரியோன் தே பிரசியாக் என்பவரை ஆயராக கருமுத்தம்பட்டியிலே ஆயராக அவர் திருநிலைப்படுத்தப்படுகிறார். அங்கே திருநிலைப்படுத்தப்பட்டு நம்முடைய முதல் ஆயர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். இவர் சில நாட்களுக்கு பிற்பாடு அங்கே கருமுத்தம்பட்டி இருந்தாலும் கூட இந்த கோவை மாநகரம், அவருடைய பார்வை பாருங்க, தெளிந்த பார்வை. இந்த கோவை மாநகரம் ஒரு கோவை பெரிய நகரமாக போகிறது. நிறைய இங்க ஜினிக் ஃபேக்டரிஸ், மில்ஸ் எல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லி இந்த இடத்தை, நாம் இருக்கிற இடத்தை, இது ஒரு புகையிலை தோட்டத்தை வாங்கி இங்கே ஆலயத்தை கட்டி எழுப்புகிறார். 1850
46 1850 இந்த இடத்துல நம்முடைய முன்னாள் பழைய கத்தீட்ரல் ஞாபகம் இருக்கா, பேராலயம், அதற்கு அவர் அடித்தளம் விட்டு ரோமாபுரியில் இருக்கிறது போல 3 டூம்ஸ், பெரிய டூம்ஸோட கூட கட்டுவதற்காக அவர் அடித்தளம் விடுகிறார். பிறகு அவர் 1053 என்ன பண்றாரு, ரோமைக்கு போகிறார். ரோமைக்கு போய் சில திருவழிபாட்டுல சில பிரச்சனைகள் இருந்துச்சு, அதுக்கு போய் தீர்வு காண்பதற்காகவும், அதை விட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நம்முடைய பகுதியில் அந்த காலத்துல ஜாதி பிரச்சனை. உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, இந்த ஜாதிக்காரங்க இந்த பக்கம் உட்காரணும், அந்த ஜாதிக்காரங்க அந்த பக்கம் உட்காரணும், இப்படி பல வகையான பிரச்சனைங்க. இதையெல்லாம் ஒரு தீர்வு காண வேண்டும் என்று 1853 அவர் அங்க போறார், ரோமாபுரிக்கு போறார். அப்படி ரோமாபுரிக்கு போகும் பொழுது என்ன ஆகிறது, அவருக்கு இந்த பிரச்சனை நமக்கு வேண்டாம், பிரச்சனை இல்லாத ஒரு இடம்னு சொன்னா ஆப்பிரிக்கால ஒரே ஜாதி ஒரே இனம், அதனால நம்ம அங்கேயே போகலாம் என்று சொல்லி அவர் கையில் இருந்த அவருடைய அந்த செங்கோலையும் அவர் கொடுத்த சீரா முடி அந்த தொப்பியையும் ரோமாபுரியில கையில கொடுத்துட்டு, போதும் இனி எனக்கு ஆயராக இருக்க விருப்பம் இல்லை, என்னுடைய பதவியை நான் துறந்து விடுகிறேன், ராஜினாமா ரிசைன் பண்ணி விடுகிறேன், ரிசைன் பண்ணிட்டு ஆப்பிரிக்க வேத போதக சபையை தொடங்குகிறார். தொடங்கி ஆப்பிரிக்காவுக்கு சியரா லியோனுக்கு போகிறார். அந்த சபை தான் உங்களுக்கு தெரியும், நீ கரும்பு பார்த்திருக்கீங்களா, பிரசியாக் இல்லம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல. இன்றைக்கு அவர்கள் ஏராளமான ஆப்பிரிக்க பகுதியில அற்புதமாக அவர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் அங்கிருந்து போகும் பொழுது இங்க இருக்கும் பொழுது என்ன பண்றாரு, லோக்கல் பிரீஸ்ட், மண்ணின் மைந்தர்களை குருக்களாக வேண்டும். அவர் இங்க ஆயராக, அவர் பிரசியாக் ஆண்டவர் இங்க வரும்போது இங்க 4 பிரெஞ்சு சாமியார்கள் தான் இருக்கிறாங்க இந்த பகுதியில். இந்த 4 பேர் தான் எல்லா ஊரும், பாலக்காட்டுல இருந்து வடக்கஞ்சேரியிலிருந்து கொடிவேரிக்கு இந்த 4 பேர் தான். இவர் என்ன பண்றாரு, இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு நாம குருக்களாக்க வேண்டும் என்று 5 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு 1949 5 பேரை குருக்களாக்கி இவர்களை கொண்டு தன்னுடைய பணியை ஆற்றி கொண்டிருக்கிறார். பிறகு அங்கே 55 அவர் அங்க போயிட்டு ரோமாபுரியிலிருந்து ஆப்பிரிக்கா போன பொழுது காய்ச்சல் வந்து அங்கே இறந்து போய் விடுகிறார். பிறகு SMA ஆப்பிரிக்கன் சபை அதற்கப்புறம் இன்னும் சிறப்பாக தொடர்ந்து இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அவருக்கு அடுத்தபடியாக அவர் இறந்த பிற்பாடு 855 இறந்தார். 2 வருஷம் நம்முடைய அதிமேற்றாசனத்துக்கு தான் இருக்கிறோம், பாண்டிச்சேரி அதிமேற்றாசனத்துக்கு தான் இருக்கிறோம். அங்க பொனான்னு சொல்லி போட்டிருக்கக்கூடிய அதிமேற்றாணியார், அவர் அங்கிருந்து நம்முடைய இந்த கோவை மறை மாவட்டத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அங்கே மெர்டல் ஜெலிஸ், உங்களுடைய பழைய கோயில் அந்த பேர்லாம் போட்டுருந்துச்சு, பழைய மேட்ராசன கோயில் போர்டுல இந்த மெர்டல் ஜெலிஸ் பேர்லாம் போட்டுருந்துச்சு. இந்த 2 பேரை இவருடைய பொறுப்பாளர்களாக இங்கே வைத்து இங்கே தல திருச்சபை போய்கொண்டிருக்கும்படியாக அவர் ஏற்பாடு செய்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் 1857 ஆகஸ்ட் 16ஆம் தேதி பாண்டிச்சேரி பொனா ஆண்டவருக்கு துணையாக இருந்த கொதல் என்கிற ஆண்டவர் அவரை ஆயராக திருநிலைப்படுத்துறார். அங்கே பாண்டிச்சேரி திருநிலைப்படுத்தி மக்களுக்கு வழிகாட்டியாக இங்கே அனுப்பி வைக்கிறார். அவருக்கு ஒரே ஒரு நோக்கம், கொதல் ஆண்டவருடைய நோக்கம் எல்லாம் இங்க ஆங்காங்கு பங்குகள்ல உபதேசிமார்கள் தான் பங்கையே நடத்திட்டு போறது, உபதேசிமார்கள் தான், புரியுதுங்களா? குருக்கள் 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா உபதேசியார்கள், வேதியர்கள் தான் பங்குல மக்களை விசுவாசம் குறையாம பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப இவர்களுக்கு நல்ல பயிற்சி கொடுக்க வேண்டும், இவர்கள் நல்லா உருவாக்க வேண்டும். 1. 2வது பள்ளிக்கூடங்கள், இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு, பெண்கள், ஆண்கள், பெண்கள், சிறுவர் சிறுமியருக்கு பள்ளிக்கூடங்களை தொடங்கி அந்த பள்ளிக்கூடங்கள் வழியாக கல்வி அறிவை கொடுத்து மக்களை உயர்த்த வேண்டும் என்று சொல்லிச்சார். ஆகவேதான் அவர் எல்லா ஊர்களிலும் தொடக்கப்பள்ளி, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா பங்குகளிலும் ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் இருக்கு இல்லையா, ஒரு தொடக்கப்பள்ளியில தொடங்க வைத்து பிறகுதான் நம்ம பிரசன்டேஷன் சிஸ்டர்ஸ் கொடுத்துட்டோம் 50 ஆண்டு காலத்தில். அதற்கு முன்பாக பங்குசாமியார் தான் ஒவ்வொரு ஊரிலும் எலிமெண்டரி ஸ்கூல் இருக்கும், பங்குசாமியார் தான் பார்த்துப்பார். அதே மாதிரி அவர் என்ன பண்ண, கரும்புத்தம்பட்டியில சிறுவர்களுக்கும் கோவையில சிறுமியருக்கும் ஒரு ஆர்ஃபனேஜ் கல்வி கற்பதற்கு துணையாக புரியத்துறார். அதே வேளையில அவருடைய காலத்துல நகலூர், ஊட்டி, பாலக்காடு, பள்ளபாளையம் இந்த ஊர்கள்ல கோயில்களை கட்டி எழுப்புகிறார். அவருக்கு அடுத்தபடியாக தெப்போமியர் 1865 தெப்போமியர்ங்கிற ஆண்டவர் அபிஷேகம் செய்யப்படுகிறார்.
அந்த தெப்போமியர் தான் என்ன பண்றாரு, 1850 தொடங்கின ஆலயம், பிரசியாக் தொடங்கிய ஆலயம் 17 வருஷங்கள் கட்டப்பட்டு 1867 ஏப்ரல் 28 அபிஷேகம் செய்யப்படுகிறது. அதுபோக இவர் ஊட்டி, குன்னூர், கோவை, பாலக்காடு நிறைய பள்ளிக்கூடங்களை கட்டி எழுப்புகிறார். 1873 சில வருஷங்கள், 67 7 வருஷத்துக்கு பிற்பாடு 8 வருஷம் தான் இருக்காரு, ஆயரா இருக்காரு. அங்கே நாகப்பட்டினத்துக்கு போன பொழுது நாகப்பட்டினத்து சேசபை இல்லத்துல இறந்து விடுகிறார். பிறகு அவருக்கு பிற்பாடு ஜோசப் பார்து ஆண்டவர். இந்த பார்து ஆண்டவர் காலத்துலதான் உங்களுக்கு தெரியும் எஃப்எம்எம் சிஸ்டர்ஸ் யாரும் இங்க இல்லையா? எஃப்எம்எம் சிஸ்டர்ஸ் அவர் தான் இங்க ஏத்துக்கிறார். அந்த சபையை தொடங்கினவங்க மரிதல பாசியம், பாடுகளின் மணி தாயார், அவங்க ரெப்பராட்டிக்ஸ் வேற சபையில் இருக்கிறாங்க, பரிகார மாத சபையில் இருக்கிறாங்க. அங்க சில பிரச்சனைகள், அடைக்கலாபுரம் தூத்துக்குடியில அங்க சில பிரச்சனைகள் என்ன பண்றாங்க, இந்த அம்மா பாடுகளின் மரி தாயார் மாதிரி தன்னோட ஒரு 7 சிஸ்டர்ஸ் கூட்டிட்டு வந்துறாங்க, வெளியே வந்தாங்க, வாங்க நாங்க எங்காவது போறான்னு. அப்போ இங்க ஆயரா இருந்தவர் பார்து கிட்ட வந்து கேட்கும் பொழுது இவர் ஏங்கிட்டு இருக்காரு, யாராவது இங்கிலீஷ் ஸ்கூல் நம்ம ஸ்கூல்ஸ் நடத்துறதுக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா இருக்கும், இவங்க கரெக்டா வந்து உடனே அவங்களை ஏற்று ஊட்டியில, அப்போ ஊட்டியில நமக்கு கோயம்புத்தூர் மெட்ராஸ் ஊட்டி கொண்டு வரலாம். அப்போ அங்க ஊட்டியில இவங்களுக்கு எஃப்எம்எம் சிஸ்டர்ஸ்க்கு தொடங்குவதற்கு உத்தரவு கொடுக்கிறார். இப்படியாக எஃப்எம்எம் சிஸ்டர்ஸ் தொடங்கும். மரிதல பாசியம் பாடுகளின் தாயார் வழியாக அவர் அனுமதி கொடுக்க, இவருடைய காலத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம், மிகப்பெரிய பஞ்சம், மிகப்பெரிய குழந்தைகளையே கடிச்சு சாப்பிட்டு இருக்காங்க, குழந்தைகளை கடிச்சா, அப்படிப்பட்ட மிகப்பெரிய பஞ்சம். அப்ப அந்த சமயத்துல ஆயர் பாரதி என்ன பண்றாரு, கஞ்சி தொட்டி, அதாவது உணவு சாப்பாடு கொடுக்கறது, கஞ்சி சாப்பாடெல்லாம் கொடுக்கறதுக்காக கஞ்சி தொட்டியை தொடங்கி ஏற்பாடு பண்ணி 2 ஆண்டுகள் மக்களை பராமரித்திருக்கார், அரசாங்கத்தோடு சேர்ந்து அருமையா செய்திருக்கார். அவருதான் நம்முடைய ஜோசப் ஐடிஐ, நம்முடைய ஐடிஐ தொடங்கி வைத்தவர் அந்த பாரத ஆண்டவர் தான். பிறகு அவர் டிசம்பர் 28 டிசம்பர் 1903 இறந்துடுறாரு. அவருக்கு பதிலாக அகஸ்டின் ராய், ரூவா ஆண்டவர்னு சொல்லுவோம், அகஸ்டின் ராய், அவர் 27 ஆண்டுகள் இந்த தலத்திருச்சபையை ஆண்டு நடத்தினார். கல்வி கற்பிப்பதற்கு நிறைய பள்ளிக்கூடங்களை கட்டினார், கல்வி கற்பதில் முக்கியத்துவம் கொடுத்தார். அது மட்டுமல்ல, இன்னைக்கு நாம பேசுறோம்ல, பங்கு சந்தா கொடுக்கணும், அன்றைக்கே சொல்லிட்டார் அவர், 1 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லியிருக்கார், பங்கு மக்கள் சந்தா கொடுக்க வேணும், பங்கு பராமரிப்புக்கு, பங்கு பணி நிறைவேறுவதற்கு நீங்கள் பண உதவி செய்ய வேண்டும் என்று அன்றைக்கே அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அந்த மக்களும் ஏராளமான பணத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதை கொண்டு புதிய ஆலயங்கள், கன்னியர் மடங்கள், பள்ளிக்கூடங்களை அவர் கட்டினார். இந்த நம்முடைய ஐடியை விரிவாக்கினார், பெரிய ஐடி ஆக்கியிருக்கார். அந்த காலத்து சொல்லுவாங்க, நம்ம ஐடிஐல இருந்து தான் ரயில்வே, போத்தனூர்ல இருக்கிற ரயில்வே டிபார்ட்மெண்ட் இங்கிருந்து ஒரு வழியை இங்கிருந்து தண்டவாளம் போட்டிருந்தாங்க, இங்க இருந்து நம்ம ஐடிஐல இருந்து தான் பெஞ்சஸ், ட்ரெயினுக்கு போற பெஞ்சஸ் எல்லாம் செய்து கொடுத்துருக்காங்க ஒரு காலத்தில். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஐடிஐ இருந்தது. இது அதே சமயத்தில் அவர் என்ன பண்ற, ஊட்டியிலையும் ஒரு ஐடிஐயை அவர் தொடங்குறார். பிறகு சிஸ்டர்ஸ் கிட்ட சொல்லி, எஃப்எம்எம் சிஸ்டர்ஸ் கிட்ட, ஊட்டி இருக்கிற எஃப்எம்எம் சிஸ்டர்ஸ் கிட்ட சொல்லி நாசரேத் கான்வென்ட்ல டீச்சர் ட்ரைனிங் ஒன்று தொடங்கு சொன்னார். பிறகு அவர் உடல்நல குறைவால வெலிங்டன், அந்த காலத்துல வெலிங்டன் தான் இந்த ஃபாதர்ஸ் எல்லாம் தங்கி இருந்தாங்க, அங்க வெலிங்டன்ல போய் அங்க உடல்நல குறைவால் ரிசைன் பண்ணியிருந்தாரு. பிறகு இவருடைய உடலை மீண்டுமாக நாம இங்க கோயம்புத்தூர் கொண்டு வந்தோம், நம்முடைய கீழே அவர் அடக்கம் செய்திருக்கும். அவருக்கு பிற்பாடு லூயிஸ் துர்னியர் ஆண்டவர் காட்டூர்ல பங்கு சாமியார் இருந்தாரு. 1932 38 வரைக்கும் ஒரு 8 ஆண்டுகள், அவர் 6 ஆண்டுகள் மட்டுமே இங்க இருந்தார். பெருசா அவரால் செய்ய முடியல, ஏன்னா அவருக்கு ஒரு வியாதி வந்துருச்சு, இங்க ராஜபிளவைன்னு சொல்லுவாங்க, கழுத்துல பழைய காலத்துல கேன்சர், த்ரோட் கேன்சர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மிக குறுகிய காலத்துல இறந்து போனார். பெரிதாக அவரால் சொல்ல முடியும். அந்த வேளையிலே தான் பாண்டிச்சேரி மறைமாவட்ட பேராலய பங்கு குருவாயிருந்த பெர்னத துபகாரசாமி முதல் இந்திய ஆயர், முதல் தமிழ் இந்திய ஆயரை நம்முடைய ரோம் நமக்காக கொடுக்கிறது. அவர் 1940 ஜூலை 25 திருநிலைப்படுத்தப்படுகிறார். 10 ஆண்டுகள் முதல் இந்திய ஆயர் 10 ஆண்டுகள் நம்முடைய மறைமாவட்டத்தை ஆளுகிறார், வழி நடத்துகிறார். அந்த 10 ஆண்டுகளில் தான் அவர் அந்த நம்முடைய பிரசன்டேஷன் சிஸ்டர்ஸ் ஊக்குவித்து
நீங்கள் வெறும் கல்வி பணி மட்டும் செய்தால் பத்தாது, மருத்துவ பணி செய்ய வேண்டும் என்று ஊக்குவித்து நிறைய இடங்களிலே டிஸ்பென்சரி, நம்முடைய போத்தனூர் ஹாஸ்பிட்டல், நிர்மலா காலேஜ் இவைகள் துவங்குவதற்கு அடித்தளமாக இருந்தவர் உபகாரசாமி ஆண்டவர். மிக அற்புதமான புனிதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து 10 ஆண்டுகளிலே மரித்தார். அவரை அடுத்து நம்முடைய மண்ணின் மைந்தர் நம்ம சோமனூர்காரர் பிரான்சிஸ் மு சவரிமுத்து ஆண்டகை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் 26/4/1950 ஏப்ரல் 26/1950 அபிஷேகம் செய்யப்பட்டு 72 வரைக்கும் 22 ஆண்டுகள் 21 வரைக்கும் 21 ஆண்டுகள் 21 ஆண்டுகளை அவருடைய காலத்துல முக்கியமா பார்க்கிற மண்ணின் மைந்தராக இருந்ததுனால கார் எடுப்பாரு, டிரைவருக்கே தெரியாது எங்க போகணும்னு. கேட்டுக்கிட்ட சிங்கம் மேக்க விடுறா கிழக்க விடுறா, எங்க போவார் நேரம் போயிட்டு எங்க ஆண்டாரு போது அவனாசிக்கு போ, இன்னொரு நாள் அத்திக்கோட்டுக்கு போ, இன்னொரு நாளைக்கு என்ன சொல்றாரு, ஒண்ணு நீ கொடிவேரிக்கு போ. டிரைவர் அங்கே போய் பங்குசாமியாரை சந்திக்க போவார். பங்குசாமியார் இருக்கிறாரான்னு பார்க்க போவார். ரூல் ஆஃப் ரெசிடென்ஸ் இருக்கிறார பார்க்க போவார். பங்குசாமி இருக்கும் பொழுது அவர் ஊக்குவித்து, அப்படி இல்லை என்று சொல்ல மக்களை பார்த்து மக்களிடத்திலே பேசி அவருக்கு சொல்லிக் கொண்டு அவரிடத்திலே அவர்களுக்கு வேண்டிய அறிவுரை எல்லாம் கூறி வருவார். நம்முடைய மேட்ராஸ் பழைய ஆலயத்தில் 2 பங்கத்தை பார்த்திருக்கீங்களா, கிராஸ் மாதிரி அதெல்லாம் கட்டியவர் அவர். சிறந்த பக்திமான், இறுதிய பக்தி, நற்கருணை பக்தி. இறுதி ஆண்டவருடைய பீடத்தை பழையப்படி இங்க இருந்துச்சு. இறுதி ஆண்டவர் பீடத்துல தான் தன்னைய அடக்கம் பண்ண வேண்டும் கேட்டாங்க, அடக்கம் பண்ணாங்க இறுதி ஆண்டவர் பீடத்துல. ஒவ்வொரு முதல் வியாழக்கிழமை ராத்திரி இங்க 8 மணிக்கு மேல ஆராதனை நடக்கும். ஆராதனை நடத்துக்குவார். தூக்கம் வந்துடும், மிட்டாய் வாயில போட்டுக்குவார். தூக்கம் வரக்கூடாதுங்கிறக்க உருக்கமாக அங்கே செய்யும். பிறகு நமக்கு புதிய பங்குகள் நிறைய புதிய பங்குகள் எல்லாம் ஏற்பாடு செய்தார். 1971 நவம்பர் 21 மரித்தார். அவருக்கு அடுத்தபடியாக மே மாதம், அதே வருஷத்துல மே மாதம் மதுரை, முதல்ல பாண்டிச்சேரியிலிருந்து உபகாரசாமி ஆண்டவர் வந்தாரு. மதுரையிலிருந்து சீமா விசுவாசம், சிந்தனை சிற்பி சீமா விசுவாசம் அபிஷேகம் அந்த மே மாசம் அபிஷேகம் செய்யப்பட்டு நமக்கு மேற்றாணியராக வந்தார். அவர் தொலைநோக்குடையவர். இன்றைக்கு பாலிடெக்னிக் அங்க இருக்குதா, இன்னைக்கு குட் ஷெப்பர்ட் செமினரி இருக்கா, 75 ஏக்கர் தோட்டம் இருக்குதா, இவைகளை எல்லாம் தொலைநோக்கோடு கூட கருமத்தம்பட்டியில் பிரதர்ஸ் எல்லாம் இருக்கா, ஏராளமான இடத்துல இடங்களை வாங்கி போட்டு ஊக்குவித்தார். அதே மக்களை பார்த்து சொல்லுவார், மக்களை பார்த்தா உங்க வீடுகள் கூரை வீடுகள் எல்லாம் காரை வீடாக வேண்டும், காரை வீட்டுக்கு முன்பாக கார் நிற்க வேண்டும், நீங்கள் அந்த அளவுக்கு உயர்ந்து வர வேண்டும், உங்கள் மக்களை படிக்க வைங்க, மேல்நாட்டுக்கு அனுப்புங்க, அதுவும் நல்லா சாப்பிடுங்க, நல்ல சாப்பிடுங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி செய்து சாப்பிடுன்னு சொல்லுவார். பிரியாணி செய்து சாப்பிடு. அந்த வகையில மக்கள் மத்தியிலே அன்போடு கூட இருந்து அவர்களை ஊக்குவித்தவர் நம்முடைய விசுவாசம் ஆண்டவர். புதிய கோயிலுக்கு கட்டப்பிடிச்சு அவர் காலத்துலதான் ஆர்எஸ்புரம், பொள்ளாச்சி, உடமலைப்பேட்டை, பேட்டை இந்த இடங்கள் இருந்தது. அது எல்லாவற்றிற்கு மேலாக ஜீவ ஜோதியை, நம்முடைய ஜீவன் ஜோதி, கிறிஸ்தவ வாழ்வுக்கு உயிர் கொடுக்கின்ற, கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஒளி கொடுக்கின்ற, ஜீவன் ஜோதி கொடுக்கின்ற இடம் ஜீவ ஜோதி. மக்கள் வேறு குழுவை சார்ந்தவர்கள் இங்கே வந்து பயிற்சி பெற வேண்டும். பல்வேறு வகையான பயிற்சிகளை பெற்று அவர்கள் நல்ல கிறிஸ்துவ வாழ்விலே, தெளிவான கிறிஸ்துவ வாழ்விலே வேரூடி நிற்க வேண்டும். அந்த வாழ்வை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஜீவ ஜோதியை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டி கட்ட தொடங்கினார். பிறகு அவர் ரோமைக்கு சென்ற பொழுது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 1000 ரோமாபுரிக்கு போனோம். அப்படி போன பொழுது ஜூன் மாதம் 2ஆம் தேதி 1979 இறந்து போகிறார். உங்களுக்கு தெரியும், நம்ம பார்க்கிலிருந்து பெரிய கிராண்டா ஆயிரக்கணக்கான பேர் வந்து நல்லடக்கம் செய்தார். பிறகு 1980 சில மாசங்களுக்கு பிற்பாடு 80 மண்ணின் மைந்தர் நம்ம அம்புரோஸ் ஆண்டகை பொறுப்பேற்றார். அவர் ஏற்கனவே 71 ஆயராக அபிஷேகம், தூத்துக்குடியில் ஆயராக அபிஷேகம் செய்யப்பட்டு தூத்துக்குடியில் இருந்தார். 9 வருஷம் இருந்துட்டு பிற்பாடு இங்கே அவர் அந்த டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம் 1980 பொறுப்பேற்றுக் கொண்டு இந்த மண்ணுக்கே அவர் அனுப்பி வைக்கப்படுகிறார். மக்களையும் குருக்களையும் தெரிந்து வைத்தவர். ஆகவே பங்குகளுக்கெல்லாம் அடிக்கடி சென்று குருக்களை சந்திப்பார்.
குறிப்பா திருநாட்களை பூச வைப்பதற்கு ஆசைப்படுவார். அது கம்பீரமா அப்படின்ட்டு ஒரு லுக், அப்படியே ஒரு பாரம் போடுவார். எல்லாரும் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, எல்லா ஃபாதர்ஸும் வந்திருக்கிறாங்களா, எல்லா எல்லாம் எல்லாம் கண்காணிச்சிடும். எல்லாம் அவரே அங்கிருந்தே கண்காணிச்சிடும். பிறகு மக்களை போய் சந்திப்பது, திருநாட்கள்ல திருப்பலி நிறைவேற்றுவது, புதுமை கொடுப்பது, அது எல்லாவற்றிற்கு மேலாக ஒவ்வொரு நாளும் 9-10 மணிக்கு மேல எங்க இருப்பாரு? பார்லர் வெளியே பெரிய சோஃபால உட்கார்ந்துட்டு போய் யார் வேணா வராங்க, யார் வேணா பேசிட்டு போலாம். மக்கள் கூட்டமாக அவருடைய குறைகளை சொல்லலாம். பங்கு சாமியாருக்கு அவங்க சண்டை இருந்ததையும் சொல்லலாம். ஆனால் ஒரு பொழுதும் குருக்களை மட்டம் தட்ட மாட்டார். குருக்களை தாழ்த்தி விட மாட்டார். குருக்களை கைவிட மாட்டார். மக்கள்லாம் வந்துருவாங்க, சாமியார் கூப்பிடுங்க, சாப்பாட்டில் உட்கார்ந்து இருக்காரு, கூப்பிடுங்க, அவர் பூசை வைக்கிறது இல்ல, எங்க பார்த்தாலும் வெளியே சுத்திட்டு இருக்காரு, ஏன் அப்படி சொல்லிட்டியல, புத்தி கொடு போ, நான் பாத்துக்குவேன், நீ சொல்லிட்டு இல்ல, நான் பாத்துக்குவேன். பிறகு சாமியார் சாப்பாட்டு செக்ரட்டரி சொல்லி சாப்பாட்டை வர சொல்லுவார். ஏன் ஃபாதர் இப்படி செய்யறீங்க, ஒழுங்கா பங்குல இருங்க ஃபாதர், தினமும் பூசை கொடுங்க ஃபாதர், மக்களுக்கு அவஸ்தை எல்லாம் இப்படி இருந்தா என்ன ஃபாதர், நல்லா இல்ல ஃபாதர். ரொம்ப அன்பா ரொம்ப அருமையா பார்லர் ரூம்குள்ள கூட்டிட்டு போய் அழகாக அவருக்கு பங்கு குருக்களை தன்னுடைய குருக்களை ஒரு பொழுது விட்டு கொடுக்க மாட்டார். கம்பீரமானவர் தான், கண்டிப்பானவர் தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, பழைய இப்ப சிங்கராயர் ஆண்டவர், அமராஜான் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா பேண்ட் ஷர்ட்டோட பேசிட்டு இருப்பாங்க. சாப்பாட்டு மணி அப்ப மணி அடிக்கும், மணி அடிச்சோன்னு ஓடி போய் அங்கேயே போட்டு வந்துறாங்க. மணி உங்க ஆண்டருக்கு முள்ள பேண்ட் ஷர்ட்ல சோறு தரப்பட்டாரியா, அங்கேயோடு இருக்கணும். அதாவது பூசைக்கு பிதாசன் போடும்போது இருக்கணும். அப்படி வந்த ஒரு லுக்குடு முறைப்பார், நம்ம சத்தம்லாம் நம்ம உடுப்பு கட்டி வச்சுட்டு போயிடும். அப்படி மிக மிக கண்டிப்பானவர், பொறுப்பானவர். அவர் கண்டிப்பார், அவர் தன்னுடைய வாழ்க்கை கண்டிப்பார். ஆனால் அன்பார்ந்தவர்களே, அவ்வளவு கண்டிப்புள்ள மனுஷன் ஈர நெஞ்சம் உள்ளவர். அவர் இறந்த பொழுது இரங்கல் செய்தியிலே சொன்னார், அவ்வளவு கண்டிப்பானவர், அவ்வளவு கண்ண கொடூரமானவர், ஆனால் நெஞ்சிலே ஈரம் உள்ளவர். ஏதாவது பிரச்சனையில பங்கு குருக்களுக்கு மக்களுக்கு மத்தியில் பிரச்சனை பங்கு குருக்கள் வந்தாங்கன்னா அழுவார். நான் நேரடியா பார்த்தேன். அதே மாதிரி குருக்கள் ரொம்ப 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 படுத்திருக்கிறாங்கன்னா பிஹெச்டி ஆஸ்பத்திரிக்கு போவோம், அழுது கண் சொட்டு கண்ணில் தண்ணீர் விடுவார். அல்லது தீவன கடைக்கு முன்னால போய் முழந்தால் படிட்டு ஜெபிப்பார். இப்படி அந்த ஈர நெஞ்சம் உள்ளவராக மிக அற்புதமாக நம்முடைய மறை மாவட்டத்தை வழி நடத்துகிறார் மண்ணின் மைந்தர். அன்பார்ந்த சகோதரர், இவ்விதமாக பிரெஞ்சு ஃபாரின் மிஷன் சொசைட்டியை சேர்ந்த பாரிஸ் வேதபோதக சபையை சார்ந்த ஆயர்கள் 7 பேர், நம்முடைய மண்ணை சார்ந்தவர்கள் 4 பேர், அதுல விசுவாச ஆண்டவர் மதுரை, குமாரசாமி ஆண்டவர் பாண்டிச்சேரி, சௌரிமுத்து ஆண்டவரும் அம்பரோஸ் ஆண்டவரும் நம்முடைய மேற்றாசனம். இவர்கள் நமக்காக திருச்சி இறைவன் கொடுத்த பொறுப்பை ஏற்று நம்ம எல்லாம் திருச்சபையை தல திருச்சபை கட்டி எழுப்பினார்கள். தல திருச்சபைக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். எனவே நாம் நன்றி சொல்ல, நிச்சயமாக அவங்கள மோட்சத்தில் கட்டாயமாக விண்ணகத்தில் இருப்பார்கள் என்றாலும் கூட நம்முடைய கடமை இன்றைக்கு இந்த திருப்பலியிலே அந்த முன்னாள் பிரெஞ்சு பிஷப்ஸ் 7 பேர், நம்ம பிஷப் 4 பேர், இவர்களுக்காகவும் மற்ற மறை மாவட்டத்தை உழைத்த குருக்களுக்காகவும் விசேஷமாக வேண்டி இத்திருப்பலியை ஒப்புக்கொள்ளும்.